பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 1, இறை வார்த்தை 35. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம். பாலன் இயேசு உங்களோடு கடந்து வந்து உங்களுடைய வீட்டில் தங்கி உங்களுடைய உள்ளத்திலே குடிகொள்வாராக. எனவே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கக்கூடிய அந்த பாலன் இயேசுவை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அவருடைய பெயர் இம்மானுவேலன். இம்மானுவேலர் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவருடைய பெயர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தமாய் இருக்கிறபடியினால் அவரை பரிசுத்தர் 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 என்று வானதூதர்கள் புகழ்கிறார்கள். எனவே அவரிடம் இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த தன்மை நமக்குள்ளும் வர வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடம் மன்றாட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் பாவம் செய்கிறான் என்றால் அவன் உண்மையிலே நியாய தீர்ப்பின் போது ஆண்டவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். நாம் பாவத்தில் விழுந்துவிட்டால் நமக்காக பரிந்து பேச, நம்மை மீட்டு ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லெகேம் என்று சொல்லக்கூடிய ஊரிலே பிறந்து அவர் நமக்காக பாடுபட்டார். எனவே அவருடைய பாடுகளினாலும் இரத்தத்தினாலும் நாம் மீட்கப்படுகின்றோம். எனவே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோம். பிரியமானவர்களே, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்தார். உங்களுக்காக, உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, நீங்கள் வாழக்கூடிய இடத்தில் உள்ள உங்களுடைய நண்பர்களுக்காக, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் அவர் பிறந்து வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வந்த பிறகுதான் நாம் அவரை தரிசித்திருக்கின்றோம். தந்தை கடவுளை யாரும் பார்த்ததில்லை, அவரை பார்க்கவும் முடியாது. எனவே அவருடைய ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். எனவே நமக்காக பிறந்த அந்த பரிசுத்தரை ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பெயருக்காக நாம் கோயிலுக்கு கடந்து சென்றும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிறந்த நாள் திருப்பலியில் பங்கு கொண்டு அதன் பிறகு நாம் வீட்டிற்கு சென்று தவறு செய்யக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கக்கூடிய தெய்வம். நாம் தவறு செய்யக்கூடிய வேளையிலே அவர் மனம் வருந்துகின்றார், வேதனை அடைகின்றார். எனவே இந்த நாள் முதல் நாம் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், இயேசுவே, இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை போதும், நீர் எனக்காக பிறந்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் அவரோடு பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பாவ பழக்க வழக்கங்களை விட முடியவில்லை என்றால் இந்த நாளில் சிறிது நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அமர்ந்து அவருடைய பிறப்பை தியானித்து பாருங்கள். எவ்வளவு ஒரு கஷ்டம். வானதூதர் அன்னை மரியாளுக்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், நீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பீர், அந்த குழந்தை பரிசுத்தராய் இருக்கும் என்று சொல்லி அந்த 16 வயது ஒரு கன்னி பெண்ணிடம் போய் வானதூதர் பேசுகின்றார். அதை கேட்ட உடனே அவருக்கு ஒரு கலக்கம் இருந்து இருக்கும்.
அதன் பிறகு தொடர்ந்து அவர் சொல்லுகின்றார், பரிசுத்த ஆவியானவர் மீது நிழலிடும் என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூயவர், பாவம் அறியாதவர். பெண்ணிடம் பிறந்த எந்த ஒரு மனிதனும் பாவத்தில் விழுவான், பாவத்தினால் அவன் கர்த்தரிக்கின்றான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவர் தூய தெய்வம். எனவே அவர் தூயவரிடம் இருந்து இந்த உலகத்தில் கடந்து வந்தார். நாம் அவரை பார்க்கும் பொழுது அவருடைய தூய தன்மை, பரிசுத்த தன்மை நமக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லக்கூடிய வேளையிலே லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 7வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர் தன் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டிலில் கிடத்தினார் என்று. பாருங்கள், பரிசுத்தராய் ராஜாதி ராஜாவாய் வரக்கூடிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு தங்குவதற்கு கூட ஒரு இடம் கிடைக்கவில்லை. அவருடைய பிறந்த இடம் கூட அவருக்கு சொந்தமானதாக இல்லை. அவர் ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறக்கின்றார். தீவன தொட்டிலே அவரை கிடத்துகின்றார்கள் அவருடைய தாயும் தந்தையுமாகிய புனித சூசையப்பர். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் கடந்து வந்து நம்மை மீட்டு ரட்சித்து இருக்கின்றார், நம்மை திடப்படுத்தி இருக்கின்றார், நம்மை பலப்படுத்தி இருக்கின்றார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு இந்த நாளில் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய நாம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல பரிசுத்தமான தெய்வம் யாரும் கிடையாது. அவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்தவர், விண்ணகத்திற்கு உயிரோடு எடுக்கப்பட்டவர். நாம் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே சந்திக்கக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் உண்மையான தெய்வங்கள் கிடையாது. அந்த தெய்வங்கள் மனிதரால் உருவாக்கப்பட்டன. அந்த தெய்வங்களுக்கு கல்லறை இருக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறையை பார்க்கும் பொழுது அவர் இங்கு இல்லை, உயிர்த்து விட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 14வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையான தெய்வம் நம்மிடையே குடிகொள்வதற்காக வந்தார். இம்மானுவேலின் தெய்வம், அவர் நம்மோடு தங்கி நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த உலகத்தில் கடந்து வந்தார். எனவே நாம் அவரை ஒவ்வொரு நாளும் சந்திக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் கொண்டிருந்த மனநிலை எனக்கு தாரும். அந்த அருமையான அந்த பாலன் இயேசுவை தரிசிக்கும் பொழுது அந்த பாலன் இயேசு நம்மோடு பேசுவதை, அந்த மழலை குரலில் பேசுவதை நாம் புரிந்து உணர்ந்து நடக்க வேண்டும். எஸ்ஐயா தீர்க்கதரிசி புத்தகம் 7வது அதிகாரம் 14வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றி இருக்கும் அந்த இளம் பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்ற பெயரிடுவார். எனவே இம்மானுவேலின் தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எவ்வளவோ மகிழ்ச்சியான தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு. இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். எனவே அந்த மகிழ்ச்சி உங்களில் தங்கியிருக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். நாம் இணைந்து ஒருமனப்பட்டு மன்றாடுவோம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, உமது பிறந்த நாளை கொண்டாட அந்த நாளிலே எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர்கள் என்று
தீர்க்கதரிசியான எசையா உரைத்தது நிறைவேறியதே சுவாமி. வாக்காக இருந்த கடவுள் ஒரு மனிதராக அந்த உலகத்தில் கடந்து வந்து மனிதர்களிடையே தங்கி குடியிருக்க விருப்பப்பட்டாரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட யார் யாரெல்லாம் மகிழ்ச்சியோடு உமக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களோ, உமது பிறந்த நாளை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு இணைந்து அவர்கள் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் உமது திருமுகத்தை காண வேண்டும். அவர்கள் உமது ஒளியில் நடக்க வேண்டும். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா கலக்கங்களும் மாறி இந்த நாளிலே மகிழ்ச்சியாய் இருப்பதை போல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாய் இருந்து வானதூதர்களோடு சேர்ந்து உம்மை துதித்து ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் மாற வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை பிள்ளைகள் இந்த நாளில் பாவத்தில் விழுந்தாலும் குழந்தை இயேசுவே, நீர் அவர்களுடைய பாவங்களையும் துக்கங்களையும் கலக்கங்களையும் எடுத்து மாற்றி அவர்களை பலப்படுத்திட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகின்றோம். தகப்பனே, ஏழையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த நாளில் உமது பிறந்த நாளையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு அற்புதமும் அடையாளங்களும் நடந்து அவர்களும் இந்த வாழ்க்கையில் உயர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே குழந்தை இயேசு தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.